நீங்கள் அரிசி மாவில் பணியாரம் செஞ்சுருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் கம்பு, சோளம் ரெண்டும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி அப்படியே போட்டு மாவில் கலந்து செய்கிறத விட இந்த மாதிரி தாளித்து கொட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு நார்மலாக கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த உப்பு வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவு மட்டும் போட்டுக்கோங்க. மாவில் நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வதக்கி இது எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். நான் மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 2 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி, இது எல்லாத்துக்கும் 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு. ஸோ யூஸ்வலாக நம்ம 4:1 அந்த கணக்கில் எடுத்துப்போம். 4 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுத்தம்பருப்புன்னு. நான் அதையே அப்படியே கம்பு, சோளம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வெறுமனே சோளமும் உளுத்தம்பருப்பும் வெந்தயம் மட்டும் ஊற வச்சு செய்யலாம், இல்லை கம்பு மட்டும் உளுத்தம்பருப்போடு சேர்த்து செய்யலாம். அது வந்து சோள பணியாரம், கம்பு பணியாரம் அந்த மாதிரி. இதில் வந்து நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மாவு அரிசி ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, ஆனால் இந்த மாதிரி கம்பு, சோளம்லாம் போட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 6-7 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கம்பு நல்லா ஊறி வரும். இல்லைன்னா அதை அரைக்கும்போது உங்களுக்கு நரன்னு கம்பு அரையவே அரையாது. ஸோ அது நல்லா ஊறினா தான் இந்த மாதிரி மாவு மாதிரி வரும். பணியாரம் வந்து செய்யும்போது கொஞ்சம் மாவு திக்காக இருக்கணும், இட்லி மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் பணியாரம் நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. எப்போவுமே பணியாரம் செஞ்சுட்டு பாருங்கள், செகண்ட் டைம் நம்ம திருப்புவோம் இல்லையா, திருப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் விட்டுருங்க. மேலே மட்டும் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். கம்பு சோள பணியாரம் ரெடி. இது வந்து நான் ஏற்கனவே வெங்காயம்லாம் போடாமல் என் பையனுக்கு செஞ்சுருக்கேன். அவன் வெங்காயமெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.